ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக மட்டும்தான் இருக்கும். இதில் கதைன்னு எதுவும் இருக்காது, ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 1. நாஸ்ரிக்கில் இருக்கிற எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி மரியாதையோடு நின்றுட்டு இருக்காங்க. சபஸ் சொல்யூஷன், நீங்கள் 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களை பாராட்டுற விதமாக நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு விஷயத்தில் எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சபஸ், அதை தவிர்த்து உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மைலார்ட், நீங்கள் எனக்கு இவ்வளோ நாள் செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு அவன் சொல்லவும், அந்த டொனாரே பண்ண கூட நீ வேணா டேட்டிங் போயிட்டு வா ஷாப்பிங்கிற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் சொல்கிறான். உனக்கு என்ன வேணும் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இன்னசென்ட்டான உயிரோடு இருக்கிற மனுஷங்க வேணும் அப்படின்னு சொல்லவும், உயிரோடு இருக்கிற மனுஷங்களை நீ எடுத்துக்கோ, ஆனால் இன்னசென்ட் மக்களை நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இதுவே போதும் மைலார்ட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அடுத்ததா இன்ட்டுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மைலார்ட் அப்படின்னு சொல்லி அவள் இன்னும் அந்த ஈவில் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்கா. என்னோட வாய்ஸ் போனதுக்கு காரணமாக இருக்கிற பொண்ணை கொல்ல வேண்டிய நிலமை வந்தா அந்த பொறுப்பை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஓ ஈவிலை, அந்த மாஸ்க் போட்டிருக்கிற பொண்ணை பற்றி எனக்கே சரியா தெரியல, ஒருவேளை அப்படி ஒரு நிலமை வந்தா கண்டிப்பாக உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ பாத்ரூமில் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். ஜப்பானில் இருக்கிற விஷயங்களில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னால் பண்ண முடியுது, அதுலேயும் என்னோட பாடி ஸ்கெலிட்டனாக இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு இதில் ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாத்தை என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கான். சபஸ் டொனாரே கூட டேட்டிங் அனுப்பி வச்சிட்டேன், ஆனால் சபஸ் ரொம்பவும் வெக்கப்படுவான்னு நினைக்கிறேன். டமியர்ஸ் தான் அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு மாஸ்டரா இதுவும் என்னோட பொறுப்பு தான், என்னோட சர்வன்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு இடம் கூட விடாம சுத்தமா கிளீன் பண்ணுங்க, அப்படின்னா தான் நான் நாஸ்ரிக்கு தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குயின் காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஐ பேட்ச் போட்ட பொண்ணு வந்து அந்த பெண் குயினை தூக்கிட்டு போறா. ஹே சீக்ஸோ, இன்னைக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கவும், இன்னைக்கு லார்ட் ஐன்ஸை பார்க்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த ஹியூமன் வில்லேஜ்ல இருக்கிறது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், எந்த ஹியூமன் வில்லேஜ்னு எல்லாரும் கேட்காங்க. கார்ன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் மாஸ்டர் என்ன இப்போதைக்கு இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா. அப்போ பார்த்தா அந்த ஐ பேட்ச் போட்டிருக்கிற அந்த பொண்ணு பெண் குயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன ரொம்பவும் இருக்காத, என்னோட குடல் வெளியே வந்துரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கோயின் மயக்கம் போடுது. அந்த ரெட் ஹேர் மெய்டும் ஐ பேட்ச் போட்டுருக்க மெய்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி மற்ற மெய்ட்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் மற்றதை பற்றிலாம் யோசிக்க கூடாது, இன்னைக்கு லார்ட் ஐன்ஸை நான் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ உள்ள வரவோ சீக்ஸு அவனை வெல்கம் பண்ணுறா. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை இன்னைக்கு கவனிக்கணுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே தான் சாப்பிட்ருக்கேன் மைலார்ட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சேரில் உட்கார்தான். இன்னைக்கு உங்களை டேக் கேர் பண்ணுற மைடு நான் தான் மைலார்ட், நான் தான் இன்னைக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு வெளியே போகிறா. இவங்க எல்லாரும் எனக்கு லாயலாக தான் இருக்காங்க, ஆனால் ரொம்பவுமே லாயலாக இருக்காங்க. நான் சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுதாங்க, இல்லைன்னா சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரிலாக்ஸேஷனுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மைலார்ட் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், ஃபீமேல் கார்டியன் எல்லாத்தையும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லி நான் லீவ் கொடுத்துருக்கேன், இதை மேல் கார்டியன்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடு. சபஸையும் கூப்பிடணும்னு தான் நினச்சேன், அவன் டொனாரே கூட டேட்டிங் போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டமியர்ஜோ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தான். இங்கே ஆல்பர்டா பைக் ஆன் பண்ண சமன் பண்ணுறா, இதோட லெவல் ரொம்பவும் ஹையஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. லேடி ஆல்பர்டோ, நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆரா கேட்குறா. நான் பைக்கான்னு தான் வச்சிருக்கேன்னு சொல்லவும், அதோட ஸ்பீஷிஸ் நேம் இல்லை, அதுக்குன்னு ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், அப்படி நான் எதுவும் வைக்கலையே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு பேர் கூட வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் கிண்டல் பண்றா. அப்படின்னா நான் இதுக்கு காங்கர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்லவும், லார்ட் ஐன்ஸ் தான் காங்கர் ஆஃப் தி வேர்ல்டு, அவர் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ற மாதிரி யோசிச்சு பாக்குறியா, அந்த பேர்லாம் இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் கிண்டல் பண்றா. உனக்கு ஏதாச்சும் பொறாமையா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ அது மேலே ஏறி உட்காரவும், அதை அவளை உட்கார விட மாட்டேங்குது. இந்த பைக்கான் எதனால இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ வருத்தப்படவும், இந்த பைக்கான் பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் இப்போ என்சைக்ளோபீடியா புக் எடுக்கிறா. இந்த என்சைக்ளோபீடியால எல்லா விலங்குகளை பத்தியும் இருக்கு, லார்ட் ஐன்ஸ் தான் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ ஆமா, லார்ட் ஐன்ஸ் எனக்கும் இந்த போக்கு சேன் வாட்சை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரா பாக்குறா. அப்ப ஆல்பர்டோ வந்துட்டு வருத்தப்படுதா. அவர் எல்லாருக்குமே ஒரு ப்ரெசன்ட் கொடுத்துருக்காரு, ஆனா எனக்குன்னு ஏதாச்சும் தனியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யூனிகான் மேல உட்காரணும் அப்படின்னா அவங்க ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கணும், அதே மாதிரி பைக்கான் மேல உட்காரணும் அப்படின்னா அவங்க ரொம்பவும் மோசமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா ஆல்பர்டோ மோசமானவா இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவளால அந்த பைக்கான் மேல உட்கார முடியல. அப்படின்னா நான் மோசமானவா கிடையாதா, நான் லார்ட் ஐன்ஸ்க்கு தகுதியே இல்லாதவா, ஆமா ஷெல்டியர் நீ எப்படி அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், நானும் அந்த குதிரையில உட்கார லெவலுக்கு மோசமானவா கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்றாங்க. கண்டிப்பா லார்ட் ஐன்ஸ் இதுல உட்கார தகுதியானவர், அவர் கூட நான் சேர்ந்து உட்காந்து ரைடிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. உடனே ஷெல்டியர் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும், நாஸ்ரிக் கூட நல்லதுக்காக பாச்சு லார்ட் ஐன்ஸ் கூட சேர்ந்து நான் இதுல ட்ரைனிங் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. நம்ம ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் லார்ட் ஐன்ஸ் நம்மளை இங்க அனுப்பி வச்சாரு, இப்படி சண்டை போடுறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரா சொல்லவும், ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க இப்படி ரெஸ்ட் எடுத்ததே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோவோ ஷெல்டியரோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ மாரே வந்துட்டு 6th ஃப்ளோர்ல இருக்கான், அங்கதான் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஹாம்ஸ்கே உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட்ஸ்மேன் ஹாம்ஸ்கேவை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6th ஃப்ளோருக்குள்ள இப்போ ஒரு ஆள் வரான். வணக்கம் மயிலாடு அப்படின்னு சொல்லவும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாரே கேட்கறான்.
டமியர்ஸ் உங்ககிட்ட இந்த நோட்டீஸை கொடுக்க சொன்னாரு. லார்ட் ஐன்ஸ் இதை மேல் கார்டியன்ஸ்க்காக மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லவும், ஆமா டமியர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்கவும், இந்த நாஸ்ரிக்கோட குட்டி மாஸ்டர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. எல்லாமே இந்த நாஸ்ரிக்கோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பந்தமே இல்லாம உளறிட்டு அங்க இருந்து கிளம்புறான். மேல் கார்டியன்ஸ்க்கு மட்டும்தானா இது, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உடனே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவோ வெக்கப்பட்டு இருக்கான். நான் இப்படிலாம் நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். போதும் நிறுத்துங்க, சைலன்ஸ். இல்ல கையோட பொசிஷன் கொஞ்சம் மேல இருக்கணும். போதும் நிறுத்துங்க, சைலன்ஸ். இந்த போஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு ராஜா மாதிரி எப்படி நடந்துக்கிட்டுறதுன்னு யாராச்சும் எனக்கு கத்து தந்தா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு கத்து தரதான் யாரும் இல்லையே. சரி எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட வேண்டியதா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யாரோ கூப்பிடவும் அந்த டைரியை சேஃபா வச்சுட்டு, என்னோட போஸை செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீரோய்க்கா நடந்து போய் அந்த சேர்ல ஒரு தினசா உட்காருதான். ஒரு ராஜா இப்படிதான் உட்காருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்குவோம். லார்ட் ஐன்ஸ் மேல் கார்டியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதை கொடுத்துட்டு, நீங்க இப்போ உட்காந்து போஸ் ரொம்பவோ கூலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாறி சொல்லவோ, சும்மா பாராட்டணுமேங்கிறதுக்காக ஏதாச்சும் சொல்லாத அப்படிங்கவோ, இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க ரொம்பவோ ஆசமான கூலான பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறி, ஏன்னா எல்லா சுப்ரீம் பீயிங்ஸும் சேர்ந்து தான் உங்களை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க என் கூட இருக்கிறது அவங்க என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்க. இவன் மட்டும் இல்ல உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் ஆல்பர்டோ சீக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு சாதாரண மெய்டு என்னோட பேரை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு ரொம்பவோ ஹாப்பி ஆகிறா. உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவோ பிடிக்கும். அதனாலதான் நான் உன்கிட்ட கூட அந்த போக்கு சான் வாட்சை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் மாறி ஆள ஆரம்பிச்சிருந்தான். மைலார்ட் நான் இதை சொல்லி ஆகணும். மற்ற எல்லா சுப்ரீம் பீயிங்கும் போயிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா சுப்ரீம் பீயிங்கை விட நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்கிறா. உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா நம்ம ஹீரோ மேலே பாஞ்சா ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமும் சில சீன்ஸ் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே டோட்டலாக கட் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே சீரியஸாக சும்மா வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.